Hi friends, welcome to our channel Hyderabad Tamil Kanmanigal. இன்னைக்கு நம்ம Salar Jung Museum ஓட part 2 வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இத first time என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள bell ஐகானையும் ஆன் பண்ணி வெச்சுக்கோங்க. என்னோட சேனல்ல ஹைதராபாத் பத்தின வீடியோஸ் எல்லாமே இருக்கு. வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம எந்த செக்ஷன்ல நுழைஞ்சிருக்கோம் அப்படினா இந்தியன் டெக்ஸ்டைல்ஸ். நம்ம இந்திய முறைப்படி நம்ம பாரம்பரியமா நம்ம உடுத்திட்டு இருக்க உடைகளை பத்தி தான் வந்து இந்த செக்ஷன் வந்து வெச்சிருந்தாங்க. எடுத்த உடனே இந்த ராஜாக்கள் யூஸ் பண்ணுற அந்த பைஜாமா அந்த சல்வார் எல்லாமே வந்து அழகாக வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒரு போர்ட்லேயுமே எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இங்கிலீஷு, ஹிந்தி, தெலுங்கு, உருது இது 4 லாங்குவேஜ்லேயுமே அவங்க வந்து ஒன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த போர்டில் வந்து போட்டிருக்காங்க. இது எதனால் வடிவமைச்சது, எப்போல்லாம் ராஜாக்கள் யூஸ் பண்ணாங்க, இந்த மியூசியமில் வந்து எப்படி அவங்க சேகரித்து வச்சுருக்காங்க, அது எல்லாமே அதில் எழுதியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இவ்வளோ பொக்கிஷமாக இவங்க இவ்வளோ தூரம் சேகரித்து வச்சுருக்காங்கன்றதே பெரிய விஷயந்தான் மியூசியம்லலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ராணிகள் கட்டின சாரீஸு. அந்த காலத்துலேயே அவங்க எவ்வளோ டிசைனாக எவ்வளோ நீட்டாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். அங்கே கீழேயுமே வந்து எந்த செஞ்சுரியில் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அதோடைய நேம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நேம்ஸாக இருந்தது. இதெல்லாமே இந்த பாத்திரம்லாம் வந்து நம்ம ராஜாக்கள் ராணிகள் யூஸ் பண்ண பாத்திரங்கள். அடுத்து இதை பாருங்கள், பனாரஸ் சாரின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சாரீஸ் தான். அந்த காலத்துலேயே இவ்வளோ அழகாக உடுத்திருக்காங்கன்ற போது ரொம்பவே நம்ம ஊருக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயந்தான். பாருங்களேன், அந்த சாரீஸ்லாம் இன்னமும் பார்க்க அவ்வளோ அழகாக நீட்டாக பொக்கிஷமாக வச்சுருந்தாங்க. இந்த பைஜாமா வந்து ராஜாக்கள் யூஸ் பண்ண பைஜாமில் ஸ்பெஷல்னு போட்டிருந்தது. அப்புறமா வந்து இதில் வந்து அந்த செஞ்சுரிஸ்மே நிறைய வச்சுருந்தாங்க, ஷெர்வானி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டு. இந்த மாதிரி டைப்பில் தான் வந்து அந்த காலத்துலலாம் வந்து பெட்ஷீட் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் காட்டியிருக்காங்க பாருங்கள், அந்த போர்டில் பெட்ஷீட்டுன்னு இருந்துச்சு. அடுத்து எல்லா வகையான ஷெர்வானிஸு, ராஜாக்கள் யூஸ் பண்ண அந்த சோக்கர்ஸ் எல்லாமே அங்கே வந்து அடுக்கடுக்காக வச்சுருந்தாங்க. இந்த இதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது எல்லாமே வந்து பெட்ஷீட் வகைங்க தான். அது மட்டும் இல்லாமல் கர்ட்டூன்ஸு, நம்ம ஸ்க்ரீன்லாம் வீட்டுக்கு இப்போ போடுறோம் பார்த்திங்களா, அந்த காலத்துலலாம் எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் வந்தது வந்து ஒரு சூப்பரான பிளேஸுக்கு வந்திருக்கோம் இந்த டைம் விசிட் பண்ணதுக்குன்னு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள், இந்த கர்ட்டூன்ஸ்லாம் அப்படியே தத்ரூபமாக அவங்க வந்து அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸஸில். பார்க்கும்போது அந்த வால் ஹேங்கிங்குன்னு அதில் போட்டிருந்தது. யோசிச்சு பாருங்களேன், அந்த வாலில் வந்து அவங்க ஹேங் பண்ணி வச்சுருக்கும் போது பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருந்திருக்கும்ல அந்த காலத்துலலாம். இதை பார்த்தீங்களா, இது வந்து ஹேண்ட் ஃபேனு. ராஜாங்கெல்லாம் வந்து அந்த அரசவையில் இருக்கும்போது பக்கத்துலேயே நின்று வீசிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான். அதை வந்து அழகாக சூப்பராக வச்சுருந்தாங்க அந்த கண்ணாடி பாக்ஸில். அடுத்து வந்து இது வந்து ரொம்ப விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி இதை வந்து செப்ரேட்டாக ஒரு கண்ணாடி பாக்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இது வந்து ஃபுல்லாக வந்து ராஜாக்களும் ராணிங்களும் மட்டுமே யூஸ் பண்ணது. அவங்க வந்து யூஸ் பண்ண அந்த ஸ்லிப்பர்ஸு, அந்த ஸ்லிப்பர்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்கன்னு. பேர் ஆஃப் ஸ்லிப்பர்ஸு 19th century அப்படின்னு போட்டிருந்தது அதில். ஸோ இவ்வளோ தான் டெக்ஸ்டைல் செக்ஷன் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ நாங்கள் அடுத்த செக்ஷனுக்கு வந்து போகிறோம்.
இது என்ன செக்ஷன்னு பார்ப்போமா? ராஜாக்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கோல் மாதிரி கையில் வச்சுட்டு நடப்பாங்க இல்லையா, அது வந்து விதமாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே அவங்க வந்து அவ்வளோ அழகாக இவ்வளோ பொக்கிஷமாக இவ்வளோ வருஷமாக பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்றதே வந்து பெரிய விஷயமாக தான் தோணுச்சு. பாருங்களேன், அவங்க அந்த ஸ்டிக்ஸை எல்லா வகையான ஸ்டிக்ஸுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. மிருகங்கள் வந்து உருவமைச்சா மாதிரி இருக்கிற ஸ்டிக்ஸு, அது மட்டும் இல்லாமல் அந்த மிருகங்களுக்குன்னு இருக்கிற அந்த தனி ஃபேஸ் கட்டு பாருங்கள், இந்த ஃபேஸ்லாம் வந்து நாய் இருக்கிற மாதிரி, பூனை இருக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் கூட நிறைய இருந்துச்சு. இந்த செக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே இந்த ஸ்டிக்கு மட்டும்தான் ஃபுல்லாகவே நான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பறவைகள், அந்த கொக்கு, மைனா, இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே பெரிய ஸ்டிக்கு மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள், யானை, குதிரை, அதுக்கப்புறமா வந்து கழுதைங்க, இந்த மாதிரி இருக்கிற ஸ்டிக்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. நேரில் பார்க்கும்போது இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது எல்லாமே நான் ஒரு ஓவர் வியூவாக எடுத்திருக்கேன். பாருங்கள், நீங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த செக்ஷன் முடிச்சுட்டு அடுத்த செக்ஷன் போகும்போது இங்கே வந்து ஒரு பெரிய சர்டிஃபிகேட் வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க. ISO சான்றிதழ் கொடுத்த இந்த மியூசியம் 2015 வந்து கொடுத்துருந்ததா அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. அடுத்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்ஷனுங்க. இதுக்குள்ளே போகும்போது நம்மளுக்கு ஒரு தண்ணியை இப்படியெல்லாம் யூஸ் பண்ணி இருந்திருக்காங்களா அப்படின்னு தோணுச்சு. இதெல்லாம் வந்து அந்த அந்த சாசஸு இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து அந்த வீட்டுக்கு வெளியிலலாம் நம்ம இப்போ அலங்கார பொருளாக மாட்டோம். ஆனால் அது முன்காலத்துலலாம் வந்து அந்த அரண்மனையிலலாம் வந்து எப்படி மாட்டி வச்சுருந்தாங்க அப்படின்றத காட்டியிருந்தாங்க. இதை பாருங்கள், இது வந்து யானையோட கழுத்தில் மாட்டுற செயின் அதில் போட்டிருந்தாங்க. நான் ஒன்று ஒன்றா படித்து பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து யானை சம்மந்தப்பட்ட பொருட்கள். இது யானையோட தந்தத்துக்கு வச்சுருது, யானையோட கழுத்தில் வந்து செயின் மாதிரி போட்டிருந்தது. அது எல்லாமே வந்து அங்கே தனியாக இருந்துச்சு. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து யானை மேலே நம்ம ஏறுவோம் பார்த்திங்களா, ஏறும்போது அந்த துணியில் கட்டி வச்சுருப்பாங்களாம். இது வந்து கால் மேலே ஏறி தான் ஏறணும்னு சொல்லிட்டு. ஸோ அது இருந்துச்சு. இது வந்து இருக்கிறதுலே பெரிய செயினுங்க. இந்த யானைக்கு கழுத்தில் போடுற பெரிய செயின். ஐயோ, பார்க்கவே அதுக்கு நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அது காலில் கட்டுற சலங்கை, இந்த யானைக்கு காலில் கட்டுற சலங்கை. இந்த செக்ஷனுக்குள்ளே போகும்போது தான் நாங்கள் ரொம்ப ரசித்து இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் எவ்வளோ கலைகள் இருந்துச்சு, எப்படி மக்கள் யோசித்து இதெல்லாமே வடிவமைச்சிருக்காங்க, அதெல்லாம் இன்னமும் அவங்க வந்து பொக்கிஷமாக வச்சுருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு. அந்த காலத்தில் இவ்வளோ கலைகளோட நம்ம மக்கள் வந்து இருந்திருக்காங்கன்றது நமக்கு ரொம்பவே பெரிய விஷயந்தாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடில் செஞ்சது தான். ஏன்னா அந்த காலத்துலலாம் மிஷின் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்மளுக்கே தெரியும், இதெல்லாம் அவங்க ஒன்று ஒன்றா பார்த்து கையாலே வடிவமைச்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம், எவ்வளோ யோசிச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பார்க்கும்போதே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இதெல்லாமே வந்து யானையோட காலில் போடுற அந்த தண்டலம். அடுத்து இதெல்லாமே வந்து மரத்தால் செஞ்சது, மர கைவண்ணங்களால் செஞ்சதுன்னு சொல்லி போர்டில் இருந்துச்சு. அடுத்து இது எல்லாமே வந்து நம்ம பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இந்த கொலு பொம்மைங்கள்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நிறைய பொம்மைகள் இருந்தது. இந்த குதிரைலாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் பார்க்கும்போது நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு செக்ஷன்ஸு. ஸோ எங்களுக்கு பார்த்து பயங்கர டயர்டு தான். ஏன்னா அவ்வளோ இருக்குது இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இன்னும் நிறைய செக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் ஒன்று ஒன்றாவே உங்கள்கிட்ட காட்டுறேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த பொம்மைங்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே அப்படியே சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். இதெல்லாமே வந்து பாரம்பரியமாக வந்து எப்படிலாம் ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம உடுத்திருக்காங்க, என்ன வேலை அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தத்ரூபமாக வந்து அந்த பொம்மைங்களை வந்து அதில் வந்து வடிவமைச்சு வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து அவங்க முழுக்க மரத்தால் கையால் செஞ்ச பொம்மைகள்.
ஒரு செக்ஷன் வந்து டாய்ஸ் அண்ட் டால்ஸ் கேலரி. இதுக்குள்ளே தான் நம்ம நுழைய போகிறோம். இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. இவரை பாருங்கள், இங்கே முன்னாடி வந்து இவர் தெரிவார், பின்னாடி வந்து அந்த ராணி அவங்க தெரிவாங்க. இந்த ஸ்டாச்சு வந்து இருக்கிறதுலையே டபுள் ஸ்டாச்சு வுட் அப்படின்னு சொல்லி அந்த போர்டில் போட்டிருந்தது. அவங்களோட நேம் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருந்தது. இதில் வந்து மக்கள் நிறைய பேர் கூட நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு சிலையில் வந்து நம்ம ஒரே ஒரு உருவத்தை தான் பார்க்க முடியும். ஆனால் அவங்க எப்படி யோசிச்சு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரே சிலையில் இந்த சைடு அவரை பார்க்குற மாதிரி இருக்குது, அந்த சைடு வந்து ராணியை அவங்கள வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ 2 in 1 ஸ்டாச்சு. அது ரொம்ப சூப்பராக இருந்தது டபுள் ஸ்டாச்சு பார்க்குறதுக்கே. இது எல்லாமே வந்து கிளாஸ் கேலரி, அதாவது கிளாஸில் வந்து இருக்கிற அந்த கப் அண்ட் சாசஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு அலங்காரம் பண்ணுற மாதிரி நம்ம இப்போல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதெல்லாமே அவங்க அந்த காலத்தில் அரண்மனையில் எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு மேலெலாம் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து லைட் செட்டிங்ஸோடு வந்து ஹேங்கிங் பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாமே டிசைனாக இருந்துச்சு. ஸோ இந்த செக்ஷனோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இனி பார்ட் 3யும் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க, முக்கியமாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாருக்குமே போய் ரீச் ஆகும். நம்மளோட சேனலில் ஹைதராபாத் பற்றின வீடியோஸ் எல்லாமே இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.